அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் சர்ஃபான் பிளாக் BA2 சேனலூடாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. மீண்டும் பல முக்கியமான தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனையும் மறக்காமல் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். துபாய் நாட்டின் வேலை வாய்ப்பு. ஆங்கிலம் பேச தெரிந்த வீட்டு பணிப்பெண்களுக்கான வேலை வாய்ப்பு. 1400 திரகம் முதல் சம்பளம். வாரத்துக்கு ஒரு நாள் விடுமுறை. ஒப்பந்தத்தின் இறுதி கொடுப்பனவு. வருடாந்திர கூடுதல் விடுமுறை ஊதியம். விதேசி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நிறுவனம் குர்நாகல, கொழும்பு ரோட் 103. நம்பகமான ஏஜென்ட் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. ஏன்னா இது வரைக்கும் இவங்க மேலே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் நம்மள்கிட்ட வந்து இல்லை. அதே போல் மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 0742-800-800 இலக்கத்தினூடாக தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல தான் கம்ப்ளீட் மேனேஜ்மெண்ட் 0743-800-800. படிப்பை முடித்துவிட்டு தொழில் வாய்ப்பு நாட்டில் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு செல்ல கனவு காண்பவரா? கம்ப்ளீட் மேனேஜ்மெண்ட்டோட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய கல்வி தகமைகளுக்கு ஏற்ற நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கின்றார்கள் கம்ப்ளீட் மேனேஜ்மெண்ட் குர்நாகல. அவங்களையும் காண்டாக்ட் பண்ணி மேலதிக தகவல்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விஜய் அப்படின்ற ஒரு சகோதரி இப்போ ரீசெண்டாக டிக்டாக்ல ஒரு சில வீடியோக்கள் பதிவிட்ட பிறகு இது சம்பந்தமான மேலதிக தகவல்களை விசாரித்து அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது சின்ன அம்மை நோய் போட்டதுக்கு அப்புறமா அவங்களுடைய உடல் ரொம்ப மோசமாக இருந்ததா ஒரு வீடியோ காட்சி பதிவிடப்பட்டிருந்துச்சு. இந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். 11ஆம் மாதம் 9ஆம் தேதி நான் ஒரு கிழமை கிட்ட ஒரு வீட்டில் வேலை செஞ்சேன். எனக்கு அந்த வீட்டில் வேலை செய்யறதுல நான் வந்துட்டேன். வந்து ஏஜென்சி மூலியமாக தான் ரூமில் இருந்தேன். எனக்கு இப்படி நோய் வந்துச்சு. சரியான மாதிரி தலைவருத்தம் வந்து காய்ச்சல் வந்து எல்லாம் சரியான வருத்தமாக வந்துச்சு. ஆனால் இன்னும் யாரும் ஏஜென்சிலேருந்து வந்து பார்க்கவே இல்லை. என் தலையெல்லாம் கட்டி கட்டியாக வந்து மண்ணு மாதிரி கொட்டது. என்னன்னு தெரியலை. என்னால் முடியலை. இங்கே என்னால் யாரு தெரியலை. எது எப்படியாவது தயவு செஞ்சு. I will show also the feet, all over the body. என்ன எப்படியாவது தயவு செஞ்சு ஸ்ரீலங்காவுக்கு எடுக்க பாருங்க. சாப்பிட இல்லை, தண்ணி கூட குடிக்க இல்லாமல் இருக்கேன். ஆனால் எனக்கு கொண்டு வந்து விட்டு இப்போ ஒரு 5-6 நாள் ஆகுது. ஹாஸ்பிட்டலில் யாருமே வந்து பார்க்கல. ஐசியூவில் தான் நான் இருக்கிறேன். எனக்கு யாருமே உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை. எனக்கு ஸ்ரீலங்காவில் ஒரு அக்கௌண்ட், என் சொந்த அக்கௌண்ட் தான் இருக்குது இங்கே. அந்த அக்கா மூலியமாக தான் நான் அந்த அக்கௌண்ட் நம்பரில் தான் நான் கதைச்சின்னு மாதிரி செஞ்சுக்கிறேன். என்னை எப்படியாவது தயவு செஞ்சு ஸ்ரீலங்காவுக்கு எடுக்க எனக்கு இருக்கு. அதில் சரியான வருத்தமாக இருக்குது. ஏஜென்சியில் ஃபோன் கூட கொடுக்குறாங்கல்ல, ஃபோனெல்லாம் பிடுங்கி வச்சுக்கிறாங்க. பிள்ளைகிட்ட கதைச்சி கூட ஒரு 10 நாள்கிட்ட ஆகுது. என்னை எப்படியாவது ஸ்ரீலங்காவுக்கு எடுக்க தயவு செஞ்சு கும்பிட்டு கேட்குறேன். நல்லா இருக்கு. இந்த சகோதரியுடைய மேலதிக தகவல் அனைத்தையும் அவருடைய ஒரு தூரத்து சொந்தமான சகோதரி ஒருவர், செல்வி எனப்படும் சகோதரி ஒருவர் தான் எனக்கு இந்த தகவலை தந்திருந்தாங்க. அதன் பிறகு இதற்கான முழு முயற்சிகளை எடுத்து அந்த சகோதரியை நேற்றைய தினம் நாட்டுக்கு அனுப்பியாச்சு. அண்ணா வணக்கம். நேற்று நாட்டுக்கு வந்துட்டேன்னா உங்களுக்கு நேற்று மெசேஜ் போட்டேன். அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்தில்லை. இப்போ நான் மெசேஜ் போட்டிருக்கேன்னா நான் நல்லபடியாக நாட்டுக்கு வந்துட்டேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன்னா. உங்களால தான் நான் நாட்டுக்கும் வந்திருக்கேன். அவங்களுக்காக ப்ரே பண்ணின அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டாங்க. அதே போல் செல்வி சகோதரிக்கும் ரொம்பவே நன்றி. அவங்க இல்லைன்னா இந்த சகோதரி பற்றிய எந்த தகவலுமே வெளிவந்திருக்காது. இன்னமும் ஏஜென்ட்லேயே தான் இருந்திருப்பாங்க. நல்லபடியாக அவங்க நாட்டுக்கு போகிறதுக்கு முக்கியமான காரணம் செல்வி சகோதரி. அவங்களுக்குமே ரொம்ப நன்றி. அதே மாதிரி விஜயா சகோதரியுடைய உடல்நிலையும் தற்போது தேறி வருவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் இதோ அடுத்த கட்ட தகவல். இவரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இவருடைய ஒரு வீடியோ உங்களுக்கு நிறைய பேருக்கு பரிச்சயமான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கடந்த காலங்களில் இருந்த உள்துறை அமைச்சர் ஷேக் தலால் காலித் அஹ்மத் அல் சபா. ما في أحد فوق القانون. قلتها آخر مرة وأقولها الحين وبقولها ليوم الدين. ما في أحد فوق القانون. القانون فوق الجميع. كائن من كان.
كائنا من كان. அமைச்சரவை நீதிமன்றத்தால் 14 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் காலத்தில் செய்த சில தவறுகள் ஊழல்கள் சம்பந்தமாக சிறையில் அடைக்கப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. முன்னாள் உள்துறை அமைச்சராக இருந்த தலால் காலித் அமைச்சர் அவர்கள் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அதே போல போலியான செய்திகளை தயவு செய்து பரப்ப வேண்டாம் என்று குற்றவியல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் உங்களை கோரியுள்ளது. சமூக ஊடகவியலாளர்கள் நான் உட்பட சமூக ஊடகங்களை பயன்படுத்தி தவறான செய்திகளை பதிவிடுபவர்களுக்கு கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்திருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம், இந்த டிக்டாக், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறவங்க, யூடியூப் உட்பட. அதே போல் சீட் பெல்ட் வயலேஷன்ஸ், முன்னாடி ஃப்ரண்ட் சீட்டில் இருக்கக்கூடிய 2 பேருமே சீட் பெல்ட் கட்டாயம் அணிஞ்சிருக்கணும். இதை உள்துறை அமைச்சகம் இன்றைய தினம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதில் உள்ள மிகப்பெரிய ஒரு குழப்பம் என்னென்னா, இப்போது ரீசண்டாக உங்களுக்கு ஹாப்பியான நியூஸை தரப்போகிற ஓட்டுநர்களை அப்படின்னு நானும் சந்தோஷமாக ஒரு வீடியோவை எடுத்து வச்சுருந்தேன் நேற்றைய தினம். இன்றைக்கி பப்ளிஷ் பண்ணுறதா இருந்தது, நல்ல வேலை பப்ளிஷ் பண்ணிடல. بغيت أسأل مخالفات الحزام الأمان هل بس السائق ولا المرافق اللي يمه بعد؟ سؤال أولي حزام الأمان على السائق بالكاميرات الغير مباشرة. عيد وكرر، كاميرا تصور ترى السائق بس، ما تصور من السائق للنهاية. أنا ما لي شغل فيها، هذا هو ما يربط حزامه، أبوي أخوي العود أقول له حزامه يطنشني. شكو تخالفني أنا من ناحية قانونية العقوبة شخصية. أنا أتخالف، بس إذا مخالف مباشرة مرات تفتيش يخالفونه وياخذون الليسن يقدرون يخالفون مباشر لانه ما ربط حزام الامان. اذا الغير مباشر عن طريق الكاميرات حق السائق يم السائق ما تفتيش مو رابط الحزام اللي يمك عادي. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கேட்குறாங்க சீட் பெல்ட் சில நேரங்களில் முன்னாடி எனக்கு பக்கத்தில் இருக்கிற டிரைவர் இருக்கிறாரு, டிரைவருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க போட முடியாத சூழல்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அது பிரச்சனை இல்லை, அதெல்லாம் கேமராவில் படாது, கேமராவில் அது டிடெக்ட் ஆகாது. போலீஸ் அதிகாரிகள் நிறுத்தி செக் பண்ணும்போது பார்த்தா மட்டும்தான் ஃபைன் போடுவாங்க, மற்றும்படி கேமராவில் அது டிடெக்ட் ஆகாது, ஓட்டுநரை மட்டும்தான் அது டிடெக்ட் பண்ணும் அப்படின்னு இவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த சொல்ல வச்சு தான் நான் இன்றைக்கி சந்தோஷமான செய்தியாக அதை பப்ளிஷ் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு உள்துறை அமைச்சகம் முன்னாடி போட்ட போஸ்ட்டை இன்றைக்கி ஒஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி சீட்டில் இருக்கக்கூடிய 2 பேருமே கட்டாயம் சீட் பெல்ட் அணிஞ்சிருக்கணும். ஆனால் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணினா வயலேஷன்ஸ், அவங்க ஃபோன் யூஸ் பண்ணலாம், பக்கத்தில் இருக்கிறவங்க ஃபோன் யூஸ் பண்ணலாம், ஓட்டுநர் ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் 2 பேரும் சீட் பெல்ட் போடணும்ன்றதை உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஓட்டுநர்களே முன்னாடி உட்கார்றவங்க யாராக இருந்தாலும் சீட் பெல்ட்டை மறக்காமல் போட சொல்லுங்கள், இல்லாட்டியும் ஃபைன் வண்டிக்கு தான் விழும். அப்போ கூட நீங்கள் போடலைன்னா சீட் பெல்ட் பிரச்சனை, அவங்க போடலைன்னா நீங்கள் சொல்லிடுங்க நீங்கள் சீட் பெல்ட் போடலை, ஃபைன் வந்திருக்குன்னு. ஓகே, ரொம்ப கவனமாக இருங்க. நம்ம மேடம் கூட சீட் பெல்ட் போட முடியாமல் தான் இருப்பாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. 1 லட்சம் ரூபாய் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு ரொம்ப நன்றி. மதுசானி பொன்சேகா அவர்களுக்கு இந்த பணம் அனுப்பப்பட்டுள்ளது. என்னத்துக்கு அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? ஹோம் சென்டர், ஹோம் தியேட்டர், ஹோம் டெலிவரி, அனைத்து வகையான ஃபர்னிச்சர்களும் உங்களுடைய வீட்டுக்கே கொண்டு தரப்படும். உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான தளபாடங்களும் வீட்டுக்கே கொண்டு தரப்படும். ஆன்லைன் டெலிவரி, பணத்தை இங்கேருந்து போட்டிங்கன்னா வீட்டிலேயே கொண்டு போய் எல்லா பொருட்களையும் ஒப்படைச்சிருவாங்க, அனைத்தும் மலிவான விலைகளில். இப்படித்தான் போஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு வீடியோவும் ஃபோட்டோவும் இதுக்கு முன்னாடி நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ மாதிரி ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சு வீடியோ போடுவாங்கன்னு ஆமாம் போட்டிருக்கிறேன். இதோ குறைஞ்சது ஒரு 10 பேருக்கு மேலே ஒரு டிக்டாக் ஐடியாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பணம் அனுப்பி வீட்டுக்கு எல்லாமே போயிடும். நம்ம போகிறதுக்கு முன்னாடியே நம்ம புது வீட்டுக்கு தளபாடமெல்லாம் போய் இறங்கிடும். கட்டில், கேபினட், மற்றது அலமாரிகள், எல்லாம் என்னென்ன வேணுமோ எல்லா ஐட்டங்களும், சோஃபா செட் உட்பட அனைத்துமே வீட்டுக்கு போய் சேர்ந்துடும் அப்படின்னு நம்பி பணத்தை போட்டு கடைசியில் ஏமாந்தது தான் மிச்சம். பல தடவை நாம் இதை பற்றி தெரிவிச்சிருக்கிறோம். நம்மளுடைய வீடியோக்கள் எத்தனையோ வீடியோக்களில் தொடர்ந்துமே இதை பற்றி போட்டிருக்கிறோம். தயவு செய்து ரொம்ப கவனமாயிருங்க, இந்த மாதிரி ஏமாற்றுக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் நிறைய பேர் அதை கேட்குறதும் இல்லை, அதை பற்றி சிந்திக்கிறதும் இல்லை. நம்ம வீடியோ பார்க்காத எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா, அதனால் இதோ சிக்கிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா இதோ இருக்குது பாருங்கள், ஓஷின் ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு இருக்கிற இந்த டிக்டாக் ஐடியில் யாருமே தயவு செய்து ஆர்டர் பண்ணிடாதீங்க. அப்படி ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா பணம் போட்டுட்டிங்கன்னா அதை கோயில் ஊண்டியல்லையோ அல்லது பள்ளி வாயில் ஊண்டியல்லையோ போட்டதான் நினச்சிக்கோங்க. போட்டோ எடுக்க முடியுமா? முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் அதுவும்
போட்டால் போட்டது தான். அதுக்கு பிறகு உங்களுடைய பணமும் வராது, பொருளும் போய் சேராது. இன்னும் ஒரு 2 நாளில் உங்களுடைய நம்பர் பிளாக் செய்யப்படும். இந்த மாதிரி பல ஃப்ராடுகள் இருக்கிறாங்க. தயவு செய்து நம்பி ஏமாறாதீங்க. அதே மாதிரி தான் நகை வாங்குறவங்க. நகைகள் இந்த நாட்டில் வாங்கும்போது நீங்கள் இந்த ஆன்லைன் டெலிவரி, அடுத்தது டிக்டாக்ல லைவ் போடுறாங்க ஒரு சிலர் நகை கடைகளில் இருந்து. அந்த மாதிரி லைவ் போட்டு ஆன்லைனில் யாரெல்லாம் ஆர்டர் பண்ணுறீங்களோ அவங்களும் சிலர் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. அதாவது கிராம் கணக்கில் சிலது வந்து தங்கம் ஓகே, தங்கம் ஒரிஜினல் 18, 22 கேரட், 21 கேரட், இந்த மாதிரியான சில டிஃப்ரெண்ட்டுகளும் அதே மாதிரி கிராம் கணக்கிலையும் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. விலையிலையும் மிகப்பெரிய ஊழல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வந்திருக்குது. அதாவது 1 பவுன் அப்படின்னு சொல்லி 3/4 பவுனை தான் அனுப்பியிருக்கிறாங்க. 1/2 பவுன் அப்படின்னு சொல்லி ஒரு கிராம் அப்படி குறைய வர மாதிரி. அதாவது 8 கிராம் என்றது 1 பவுன், 4 கிராம் என்றது 1/2 பவுன். அப்போ 3 கிராமை 1/2 பவுன் 4 கிராம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி 3/4 பவுன், அதாவது 6 கிராமை வந்து 8 கிராம்னு சொல்லி விற்கிறாங்க. இந்த மாதிரி பல ஊழல்கள் நடந்திருக்குது. ஆன்லைனில் பொருட்கள் வாங்குறவங்க தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி சில பொருட்கள், அதாவது குறிப்பாக விலை உயர்ந்த பொருட்களான இந்த நகை, அதே மாதிரி ஆடை வகைகள், நிறைய பொருட்கள், எலக்ட்ரிக்கல் பொருட்கள், இந்த மாதிரி பொருட்கள் வாங்கும்போது நீங்கள் பார்க்குற பொருள் சும்மா பளிச்சுன்னு பக்காவாக ஒரிஜினலாக இருக்கும் வீடியோக்களில். ஆனால் அதே பொருளை நீங்கள் விலை கொடுத்து வாங்கி வீட்டுக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி கொண்டு வந்த பிறகு திறந்து பார்த்தீங்கன்னா அக்காவை காட்டி, இல்லை தங்கச்சியை காட்டி அக்காவை காட்டி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் இருக்கும். வீடியோவில் காட்டியிருப்பாங்க, சும்மா பளிச்சுன்னு இருக்கும். ஆனால் அதே பொருளை நீங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பக்கா லோக்கலாக இருக்கும். அதனால் தயவு செய்து ஆன்லைன் மூலம் பொருட்கள் வாங்கக்கூடியவங்க ரொம்ப கவனமாக இருங்க. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ தடவை, கிட்டத்தட்ட நான் ஆரம்பித்த காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட வீடியோ இது சம்மந்தமாகவே பதிவு பண்ணியிருக்கிறேன். ஆனால் நிறைய பேர் ஏமாந்து கொண்டே தான் இருக்கிறாங்க. தயவு செய்து அவேர்னஸாக இருங்க, ஏமாறாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் தெரியாத நண்பர்கள் எல்லாருக்குமே சொல்லி வைங்க. நிறைய பேர் உங்கள்கிட்ட இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து சொல்லலாம், இப்படி பொருட்கள் இருக்குது, வாங்கலாமா, வாங்குவோமா, இல்லை நான் ஆர்டர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் அவங்கள அவேர்னஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரியாமலே ஏமாந்து போகிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து தெரிஞ்சும் சிலரை வந்து ஏமாற விட்டுடுறீங்க. அந்த மாதிரி தவறுகளை பண்ணாதீங்க. தயவு செய்து முடிந்த வரைக்கும் அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. குறைஞ்சது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய பெரிய சேனலில் 75,000 சப்ஸ்கிரைபர், அதாவது சின்ன சேனலில் ஒரு நினைக்கிறேன் 22,000 எவ்வளோனே தெரியல, 12,000க்கு மேலே 3வது சேனலில். ஆனால் சப்ஸ்கிரைபர்கள் இருந்தாலும் சில நேரங்களில் வீடியோ போட்டால் 1000 பேர் 2000 பேர் கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம போடுற தகவல் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அல்லாதவர்களுக்கு எந்த விதத்துலையுமே போய் சேராது. அதே மாதிரி டிக்டாக்ல ஷேர் பண்ணுறவங்க நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுறதுல நம்ம எந்த ஒரு குறையும் சொன்னதில்லை. ஆனால் ஃபுல் வீடியோ ஷேர் பண்ண முடியலைன்னா தயவுசெய்து அவங்களுக்கு மென்ஷன் பண்ணியாவது வைங்க. உங்களுடைய வீடியோவில் பேஜில் மென்ஷன் பண்ணுங்கள் சர்ஃபான் BA vlog. யூடியூப் சேனலில் போய் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஏன்னா சில வீடியோக்கள் உங்களால் ஃபுல்லாக போட முடியாமல் போகலாம். அப்படி இருக்கும்போது அந்த வீடியோக்களில் வரக்கூடிய சில முக்கியமான கதைகள் வந்து மிஸ் ஆகிடலாம். அதனால் தயவுசெய்து வீடியோ ஷேர் பண்ணும்போது ஃபுல் வீடியோ ஷேர் பண்ண பாருங்கள். அப்படி இல்லைன்னாலும் ஃபுல் வீடியோ சர்ஃபான் BA vlog யூடியூப் சேனல் இருக்குது. நம்ம எந்த சேனலில் இந்த வீடியோ போட்டிருக்கோமோ அந்த சேனலில் மென்ஷன் பண்ணி மறக்காமல் பப்ளிஷ் பண்ணி விடுங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இது பார்க்குறதுக்கு ஃபுல்லாகவே இந்த தகவலை தெரிஞ்சு கொள்றதுக்கு உதவியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி. மறக்காமல் தெரியாத நண்பர்கள் அனைவருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை மோல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும்.